வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஊறுகாய். இதுக்கு அடுப்பு எண்ணெயெல்லாம் தேவையில்லை. நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நெல்லிக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த நெல்லிக்காயை அந்த வரிக்கு நம்ம கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் தான் இப்போ கட் பண்ணணும். அந்த வரி இருக்கும் பாருங்கள், அந்த வரியை கத்தியை வச்சு எல்லா வரியையும் நம்ம கட் பண்ணால் போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எப்போவுமே கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கீத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து சாப்பிட்டா உப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். எல்லாமே இது போல் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாங்க இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு ஜாடியோ ஒரு பீங்கானோ செராமிக்கு மங்கு எல்லாம் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ண நெல்லிக்காயெல்லாம் இந்த பாட்டிலில் போட்டாச்சு. 2 லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன், தின்னமாக அதை போட்டாச்சு. ஒரு 7 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். காரம்லாம் இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். லெமன் 2 லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ உப்பு ஊறுகாய்க்கு கல்லுப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு இல்லைனாலும் நீங்கள் சால்ட்டுனாலும் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சுக்கணுங்க. சூடு சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்ச தண்ணியை இது மேலே நம்ம விடணும். விட்டாச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், பச்சை மிளகா நல்லா மிதக்குது. இந்த பச்சை மிளகா ஊறி போய் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 நாளில் இந்த நெல்லிக்காய் கீறி விட்டுக்கனால அந்த தனித்தனியாக வந்துடும். எடுத்து சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்கள், ஒரு 4 நாளில் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அப்படியே விரிஞ்சிரும், தாமரை மாதிரி விரிஞ்சிரும். பச்சை மிளகாயும் இந்த இதில் ஊறுறதுனால, உப்பு புளிப்பு காரத்தில் ஊறுறதுனால அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.